இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குருமா செய்ய போகிறோம். காய்கறியே இல்லாமல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. வெஜ்ஜு குருமா செய்வதற்கு கொஞ்சமாக தேங்காய், மூணு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பேன், முந்திரி பருப்பு, சோம்பு ஒரு ஸ்பூன், பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சாச்சு. இப்போ நல்லா சூடாகிடுச்சு பாத்திரம். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சிறுவை கட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ சிறுவை கட் பண்ண தக்காளி, நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன். சேர்த்து நல்லா தக்காளியெல்லாம் மசிக்கணும். உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக. சீராச்சு. இப்போ தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி விடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு விசில் மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக வந்துடுச்சு. நம்ம காய்கறி இல்லாமையே செய்தோம் வெஜ்ஜு. இப்போ வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.